அனைவருக்கும் வணக்கம். சாரதி ரியல் எஸ்டேட். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா 4 ஏக்கர் அளவுள்ள அருமையான ஒரு தென்னந்தோப்பு தான் பார்க்குறீங்க. இந்த தென்னந்தோப்பில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே நாட்டு மரமாக அமைஞ்சிருக்குங்க. அதாவது ஃபுல்லாகவே நாட்டு மரமாக அமைஞ்சிருக்குதுங்க. ஓனர் வந்து தங்கக்கூடிய ஓனர் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வீடியோவில் காமிச்சிருக்கிறேன் பாருங்கள். இது மேலங்கிலையும் தங்கிக்கலாங்க. அந்தளவுக்கு ஒரு அருமையான ஒரு செட்டப்பில் ஒரு நல்ல ஒரு லுக்காக அந்த வீடு கட்டியிருக்காருங்க. மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் ஒன்று சொன்ன மாதிரி எல்லாம் மரத்துக்கு வயசு பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து ஒரு 12, 15 வயசுக்குள்ளே தான், 15 வராதுங்க, அதுக்குள்ளே தான் இருக்குங்க. நல்ல ஒரு காய்ப்பு திறனில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க. எந்த ஒரு மேலங்கிலும் இல்லாமல் ஒரே ஈவனாக ஒரே நேராக அமைஞ்சிருக்குதுங்க. இது பார்த்திங்கன்னா சைட்டு ஒட்டியே அமைஞ்சிருக்குதுங்க. அதாவது ஒரு டிடிசிபி சைட்டு ஒட்டியே அமைஞ்சிருக்குது. அந்த சைட்டுக்கு வரக்கூடிய 3 பாதைகளும் பார்த்திங்கன்னா நம்ம தோப்புக்குள்ளே நேருக்கு நேர் வந்து சந்திக்குதுங்க. இந்த 3 பாதைகள் வழியாகவும் நம்ம தோப்புக்குள்ளே வந்துடலாம். பார்க்க சைட்டெலாம் பார்த்திங்கன்னா ஒரு 4 லட்சம் 5 லட்சம்னு அந்த ரேட்டில் போயிட்டுருக்கனால நம்ம பூமி வந்து நாளை பின்ன எதிர்காலத்தில் நம்ம எதாவது சைட்டு போடுற மாதிரி விவசாயம் வேண்டாலும் சைட்டு போடுறனாலும் போட்டுக்கலாங்க. அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான பூமியாக நம்ம பார்க்குறோங்க. இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து ஆலியாருங்க. ஆலியாத்துக்கு ரொம்ப பக்கமாகவே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க. எல்லாம் நல்லா காய்ப்பு திறல் அமைஞ்சிருக்கு. பூமிக்கு எல்லாமே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா செம்மண் அமைஞ்சிருக்குங்க. வாஸ்துன்னு நீங்கள் பார்க்குறவங்களுக்கு பார்த்திங்கன்னா 100% பார்த்திங்கன்னா இது வாஸ்து பூமிங்க. கிணறு ஜலமூலை அமைஞ்சிருக்குது. வீடு பார்த்திங்கன்னா கன்னி மூலையில். இந்த மாதிரி என்னென்ன நீங்கள் வாஸ்து கேட்பீங்களோ அந்தளவுக்கு நல்ல பூமி அமைஞ்சிருக்கு. நல்லா பாருங்கள், காய்ப்பு திறன் பார்த்திங்கன்னா நல்ல பக்காவாக இருக்குதுங்க. எல்லா பூமியுமே மரத்திலையும் ஜூம் பண்ணி காமிச்சாலும் அந்த மாதிரி இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா இது 3ஆவது வரக்கூடிய ரோடுங்க. அதாவது சைட்லேருந்து வரக்கூடிய ரோடு. அதுவும் பாருங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது. எல்லா மரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒன்று சொன்ன மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து உங்களுக்கு 10 வருஷம் கழித்து தான் நீங்கள் 10, 15 வருஷம் கழித்து தான் இடப்புள்ள ஓடுற மாதிரி இருக்கும். இதுக்கு வாட்டர் சோர்ஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு கிணறு இருக்குதுங்க. அது இல்லாமல் ஒரு போர் இருக்குது. நம்ம பெரும்பாலும் போர் யூஸ் பண்ண வேண்டியதில்லை, கிணத்துலேயே தண்ணி இருக்குது. ஒரு ஆத்திர அவஸ்துக்கு பார்த்திங்கன்னா போர் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு அதையும் ரெடியாக வச்சுருக்குறாங்க. இந்த கிணத்துக்கு பார்த்திங்கன்னா 10 HP ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க. நல்ல ஒரு பராமரிப்பில் ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டு நல்லா வச்சுருக்குறாங்க. இதுக்கு என்ன ரேட் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஓனர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட் வேல்யூஷன் எதவோ அதுக்கு உண்டான நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காருங்க. அதனால் வந்து ரேட் எங்ககிட்ட சொல்லலை. அதனால் பூமி பிடிச்சவங்க சொல்லுங்கள், நம்ம நேராக விசிட் பண்ணி பார்க்கலாம். ஓனர்கிட்ட கேட்கலாம் என்ன ரேட்டுன்னு. உங்களுக்கு அவர் ரேட்டு பிடிச்சதுன்னா நல்லபடியாக அந்த ரேட்டுக்கு நம்ம பேசி பண்ணிக்கலாமுங்க. கிணத்துலலாம் பார்த்திங்கன்னா தண்ணி மேலாலேயே இருக்குதுங்க. அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதாவது ஊரடி பூமியாக இருக்கிறனால உங்களுக்கு வந்து தண்ணி எப்போவுமே குறையாதுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பூமி ஏதாவது உங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டிய பூமி இருந்தாலும் எங்களுக்கு கால் பண்ணி சொல்லுங்கள். நல்லபடியாக பண்ணி கொடுக்கலாம். அக்கம் பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா எல்லாம் வீடு கட்டி குடியிருக்கிறாங்க. நல்ல ஒரு பராமரிப்பிலும் பாதுகாப்புலையும் இருக்குங்க. நன்றி, வணக்கம்.